சரிங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவன் இன்றைக்கி நான் எங்கே போக போகிறோம் தெரியுங்களா? அந்த வயநாடுமாங்களே அதுக்கு போகிறோம். வயநாடுங்கிறது என்னன்னு தெரியுமா? அது வந்து ஆக்சுவலாக ஒரு சுற்றி பார்க்குற வேண்டிய ஒரு இடமா நினச்சிருக்காங்க. வளருது. வயநாடுங்கிறது அது ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் சுல்தான் பத்தேரி, கல்பட்டா இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். அங்கே எப்படி போகிறோம்? நார்மலி நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து போகணுன்னா கோழிக்கோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு அங்கேருந்து 2.5 hours அங்கேருந்து நான் நிறைய டவுன் பஸ்ஸஸ் போவோம், அதிலே போகலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி போகிறது இல்லை. நான் எப்படி போகிறேன்? நான் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூரில் பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவர் கூட காரில் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ஆரம்பிச்சிடலாங்க. லெட் அஸ் ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம வயநாடு நோக்கி காரில் போயிட்டுருக்கோம். நம்ம கூட மறுபடியும் மொட்டை பாஸ்கர் இணைஞ்சிட்டாரு. ஹாய், ஹவ் ஆர் யூ? அப்போ நம்ம என்ன போய் இங்கே முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு 5 hours டிரைவ் ஆரம்பிப்போம். பஸ்ஸு நல்லா எடுக்குது. போய் சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். போகலாமா? இங்கே ஏதோ என்ன ஆனந்தாஸ் ஹோட்டலா இங்கே நல்லா இருக்குன்னு நாங்கள் கோயம்புத்தூரில். சரி, சாப்பிடுவோம். ஸோ நம்ம ஆனந்தாஸில் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். எனக்கு கீ ரோஸ்ட்டு நல்லாயிருக்கு. அவர் இட்லி வடை, அதுக்கப்புறம் திருப்பி பூரியா லைட்டாக சாப்பிட போகிறாங்க. சாப்பிட ஆரம்பிக்குமா? இருக்கு பார்த்தியா? சார் நியூ வே ஆஃப் இங்கே இந்த இடத்துல இருக்கு. ட்ராவல் லான்ச்னா நல்ல வண்டர்ஃபுல்லான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ரொம்ப நீட்டாக ரெஸ்ட் ரூம்ஸ், பெய்ட் அண்ட் யூஸ் ரெஸ்ட் ரூம்ஸ். ப்ளஸ் லான்ச் மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் கார்லாம் வந்தால் சார்ஜ் இங்கே இந்த ஏரியாவில் சார்ஜிங் பட் சில இடத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? என்னது ஆக்சுவலாக கூத்துப்பட்டுறேன்னா என்னது? அது ஆக்சுவலாக கூத்துப்பட்டுறேங்கிறது வந்து ஒரு ஆக்டிங். இது வந்து கோர்ஸ். சரி, கூத்துப்பட்டுறேன்னா சரி, உன்னை வந்து நடிகனாக்கெல்லாம் உங்களால் முடியாது. உனக்குள்ள ஒரு நடிக்கிற திறமை இருந்ததுன்னா அதை தூண்டி விட தான் முடியும். அதை வந்து என்னென்ன வழியில் நீ இது பண்ணலாம். இப்போ ஒரு அங்கெல்லாம் வந்து முதல்ல இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு நமக்கு எப்படிலாம் பாடியை மெயின்டைன் பண்ணும், இது எல்லாமே வச்சு ஆரம்பிப்பாங்க. சரி. ஸோ அதுக்குன்னு கிளாஸ் காலையில் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். சரி. வேறு ஆக்டிங்கை பற்றி நவரசம், இது பாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, யோகா மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாடியை லூஸாக எப்படி இது பண்ணுறது, வாய்ஸ் ட்ரைனிங்கு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது வாய்ஸ் ட்ரைனிங்கு. ஒரு ஜிப்பரிஸ் கூட பண்ணணும். அந்த ஜிகர்தண்டா படத்துலாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து இருக்கும். அது தெரியும்ல எப்படின்ட்டு. இப்போ நான் போட்டேன் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டேன். நாம தப்பு சொல்லிட்டோம்டா. இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் ஓகே. பட் ஏன் இந்த மாதிரிலாம் பேசணும்? உனக்கு நடிக்கிறது வந்து இதுலயும் நான் கொண்டு வந்து காமிக்கணும். ஸோ அதுக்காக ஈஸி ஒரு வழி தான் இந்த ஜிப்ரேஸ் இந்த மாதிரி. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பாடி மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே இது பண்ணாங்க. ஏன்னா கத்தார்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 96 கிலோ இருந்தேன். சரி. இப்போ வந்து 85 கிலோ ஆயிடுச்சு. அங்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் அது இதுன்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சிலம்பம், சரி, தஞ்சாவூர் குத்துவரிசை. சரி சரி. இப்போ இந்த கூத்துப்பட்டறை வந்து முத்துசாமின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சது. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இது பண்ணுவாங்க. சரி. ஸோ அந்த மாதிரி அதான் சொன்னதில்ல, உன்னை வந்து நடிகனெல்லாம் ஆக்க முடியாது. உனக்குள்ள நடிப்பு திறமை இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ட்ரைன்டு ஆர்டிஸ்ட் அதை ட்ரைன் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர ஃபுல்லாக வந்து நடிகன்லாம் ஆக்க முடியாது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து நீ வந்து முயற்சி பண்ணி போகணும் ஆக்டிங். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது? எனக்கு வந்து இப்போ நான் முதல்ல வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து நடின்னு சொன்னால் எனக்கு வந்து இது பண்ண முடியாது, நடிச்சு காமிக்க முடியாது. ரொம்ப கூச்சமாக இருக்கும், ஷைனஸ் இருக்கும். என் உடம்பு இதை வச்சுட்டு நான் என் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் கொண்டு வர முடியாது. பாடி லாங்குவேஜ் நம்ம டயலாக் பேசுறது மட்டும் இல்லை. சரி. நம்ம வந்து நினைப்போம் இதான் இப்போ நீ ஒருத்தரை பார்த்து சினிமாவில் நடிக்கிறார் அதை மாதிரி நீ வந்து மிமிக்ரி பண்ணுவோம், ஆனால் என்ன பண்ணுவான்னு எல்லாம் அப்படின்னு நீ பண்ணிடுவேன். சரி.
ஆனா உனக்கு ஒரு டயலாக் கொடுத்து அதை நீ மனசுல வாங்கிட்டு நீ அதை வந்து ஒரு பாடி லாங்குவேஜா கொண்டு வரணும். அது பாடி லாங்குவேஜ் உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பாடி லாங்குவேஜ், அதே சமயம் அந்த டயலாக் டெலிவரி, இது எல்லாத்தையுமே நீ ஒரே சமயம் பார்த்து பண்ணணும். ஸோ அது அந்த இடத்துல அது சொல்லி தருவாங்க. அது வந்து அவங்க வந்து இது பண்ணி கொடுக்கறதுல வந்து ஓரளவு நமக்கு இதாகலாம். சரி, அது பேசிக்கலா அவங்க வந்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இதெல்லாம் நீ இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே தவிர அதுவே உனக்கு வந்து ஃபுல்லா நீ அதை வந்து ஒன்றும் நடிகர் ஆயிடுவேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேல உன் திறமை தான், உனக்கு வாய்ப்பு தேடணும் சினிமால. அப்ப அந்த கூத்துப்பற்றைய யாரு நிறுவனர்? அதுக்கு யாரு? முத்துசாமின்னு ஒருத்தர் இது பண்ணாரு. சரி, அவர் 5 வருஷங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூத்துப்பற்றைங்கிற பேர்ல நிறைய கூத்துப்பற்றைகள் இருக்கு. ஓகே. ஆனா இது வந்து கோயம்பேடுல இருக்குது. அது கொஞ்சம் ஒரிஜினலா ட்ரெடிஷனலா பண்றாங்க. இன்னும் பழைய கால இது முடிய இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு நான் தான் வந்து இப்ப வாய்ப்பு தேடி இதெல்லாம் பண்ணல. முன்னாடி அது சாம் வீடியோ எல்லாம் போட்டுருந்தேன் பாத்தியா? ஆமா ஆமா ஆமா. வாய்ப்பு தேடுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது சினிமால. நிறைய பேர் வரானு, ஏகப்பட்ட பேர் வந்து லைஃபே தொலைச்சிருக்காங்க சினிமா கிட்ட. எனக்கு இந்த சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு இல்லாதனால இதை ஒரு பேஷனா பண்ணி விட்டுருக்கிறதுனால ஓகே. ஆனா என்ன பண்றதுன்னா சின்ன வயசுலயே வந்துருந்தாங்க, வந்துட்டு 10-15 வருஷம் ஆயிருது. லைஃப் வந்து அடுத்தால வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி போறாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த சின்ன சின்ன ரோலுக்கு போவாங்க. இப்ப ஆடிஷன் வைப்பாங்க. ஆடிஷன்னா வந்து நீ ஒரு கான்செப்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு கான்செப்ட், நான் இதை ஒரு மர்டர் பண்ணுறவன் இது அப்படி ஒரு, நான் வந்து எப்பவும் கான்செப்ட் வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கும். சரி, ஆரம்பம் ஒரு முடிவு அப்படி எண்டிங் அந்த மாதிரி இது பண்ணுவேன். சரி, அதை மாதிரி நம்ம போய் காமிக்கணும், அவங்க முன்னாடி கேமரா முன்னாடி பண்ணி காமிக்கணும். ஆனால் இந்த ஓப்பன் ஆடிஷன் சொல்லி இப்போ நிறைய எடுக்கிறதுல வந்து ஒன்றுமே சும்மா பேருக்கு அவங்களுக்கு படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ 1000 பேர் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் தான் இது பண்ணுறாங்க. ஸோ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். முன்னாடி மாதிரி ஈஸி கிடையாது. இல்லை, முன்னாடில இருந்து எப்பவுமே கஷ்டம் தான் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி உனக்கு முன்னாடி வந்து இது கிடையாது, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி, நிறைய பேர் அனுப்புவாங்க. இப்போ ஒரு இது போட்டான்னா முன்னாடி ஒருத்தன் வந்து ஸ்டுடியோல கொண்டு போட்டோ கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, அவனுக்கு வந்து நீ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆடு கொடுத்தா போதும், சும்மா இஷ்டம் போல அப்ளிகேஷன் வந்து குவியும். ஸோ அப்படி குவியறதுனால ஏகப்பட்ட பேர் அவனுக்கு வந்து இப்போ பார்க்குறவனுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை, ஒரே கேரக்டருக்கு 9 ஃபோட்டோ இருக்கு. ஸோ எவனை வேணா கூப்பிட்டு எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். அதனால என்னன்னா அங்க இருக்கிறவங்க வளர்ந்தவங்களே தான் அப்படிதான் இருக்கு. அதான் சொல்றது, நெப்போட்டிசம் மாதிரி இருக்கோ பாலிவுட்லயும். நெப்போட்டிசம் கண்டிப்பா இருக்கு. அது இப்போ அரசியல் ஆனாலும் எந்த ஃபீல்ட் ஆனாலும் நெப்போட்டிசம் இல்ல இல்லையே, அது இருக்கதான் செய்யுது. அப்ப எந்த நம்பிக்கையில நிறைய பேர் வராங்க இங்க? அத்தனை பேர் வந்தாலும் வந்து பெரிய ஒரு வரக்கூடிய மக்களுடைய தொகை ஜாஸ்தி இருக்கு இந்த ட்ரீம்ல. ஆனா அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். சோ அப்போ என்னதான் சொல்றீங்க இப்ப இந்த சினி ஃபீல்ட்ல வர பசங்களுக்குலாம் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஆன் தட்? அட்வைஸ் நான் வந்து அட்வைஸ் சொல்ற அளவுக்கு வளரல. இல்ல, அனுபவம் இருக்குல்ல, இது போய் பார்த்ததுல இதே வந்து இப்ப நீ என்னன்னா நீ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்து உனக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கிட்டு போறதுனால நீ ஒரு ஈஸியா அதை கடந்து போற. ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கவன்ட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாடுறா இந்த இடத்துல, அதாவது ஒரு முன்னெச்சரிக்கையா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னு கேக்குறேன். பயங்கர ரிஸ்க் தான். சரி, இப்ப கல்யாணம் பண்ணாதவனா இருந்தா கல்யாணம் பண்ணாமலே இருந்து இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவன் லைஃபே சில சமயம் தொலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான். ஏன்னா முன்னாடிமே அதான் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப வந்த படங்களுமே வந்து பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடுது, சின்ன படங்கள் வரதில்லை. வெப் சீரிஸ் டெவலப் ஆகணும், அது டெவலப் ஆனாதான் வெப் சீரிஸ்ங்கிறது எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போ ஒரு சேனல் பே பண்ணி வச்சிருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புதுசாக வரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். கஷ்டப்பட்டு வருவாங்களாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் பார்க்குறேன் ஃபீல்டில் 15 வருஷம் 20 வருஷம் ஆனவங்க சின்ன சின்ன ரோலுக்கு டெய்லி ஒரு 1000 1500 அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு மாய தோற்றம் இருக்குல்ல, இங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், புகழ் சம்பாதிச்சவங்க மட்டும் தானே பாக்குறாங்க. ஜெயிச்சவங்களை கையை விட்டு எண்ணிடலாம். கரெக்டா? அது ஜெயிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன, இப்ப நம்ம வராதேன்னு சொன்னாலும் இதுல ஒரு பேஷன் இருக்கவங்க வந்துதான் தீருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை விட்டு இப்ப நானே இப்ப வாழலாம் போய் இருந்தாலும் எனக்கு இது மனசுல ஆசை இருந்துட்டே தானே இருக்கு. அதனாலதான் இதுல திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன். அதனால இதை வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க என்னதான் நம்ம சொன்னாலும். ஆனா என்னன்னா இதுதான் ஃபேக்ட். அவங்க வந்தாலும் உடனே எல்லாம் ஜெயிக்க முடியாது. உடனே இல்லை, உனக்கு ஒரு படம் கிடைக்கணும், நடிகனாலும்னா அந்த படத்துல உனக்கு நல்ல கேரக்டரா இருக்கணும். அந்த நல்ல கேரக்டர் வந்து பேசப்படுற கேரக்டரா இருக்கணும். லக்கும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் கடந்து ஒருத்தன் வந்து நடிகனா ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான்.
அதான் மக்கள் வந்து நடிப்புன்ற ஒரு விஷயத்த மட்டும் பாக்குறது இல்ல, they are seeing along with the people யார் பண்றாது அப்படின்ற மாதிரி. எப்படி நடிப்பு மட்டும் பாக்குறோம், யார் வேணா நடிக்கலாம்ல அது ஒரு கேரக்டர். இப்போ நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பாக்குறோம், நம்ம ஹாலிவுட் படம் பாக்குறோம், நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய பாக்குறோம், எதுவுமே தெரிஞ்ச மூஞ்சே கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம நடிப்பை மட்டும் தான் அந்த படத்துல நம்ம பாக்குறோம். கரெக்டா? ஏன் அங்கோட கல்ச்சரே வேற மாதிரி தானே இருக்கு. அங்க வந்து இப்ப அங்கேயுமே வந்து பெரிய ஆக்டர் படங்கள் தான் ஓடுது. கரெக்ட் தான், பெரிய ஆக்டர் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றேன் இந்த மாதிரி ஓடிடியில் வர எத்தனையோ ஒரு சொல்றேன் லைக் அந்த சீரீஸ்லாம் சொல்றேன், நம்ம வெரி லென்த்தி சீரீஸ்லாம் பார்க்குறோம். அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, புதுசு புதுசு மக்கள். ஆனால் அவங்களுடைய ஆக்டிங்கோடைய ஸ்கில்ஸும் பார்த்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கு, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே தெரியல ஆக்சுவலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம். உனக்கு ஒரு இடத்துலையும் கல்ச்சர் இருக்கு. அவங்க வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஷன் காமிக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம சாதாரணமாவே ஒண்ணு ஐயோ அப்படி நடந்துச்சுப்பா ஆல்றது கூட நம்ம கடை சிவாஜி நார்மல் வாழ்க்கையிலே நம்ம வந்து அதிகமா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாளுங்க. ஸோ நம்ம கல்ச்சர்ல நார்மல் வாழ்க்கையில எங்கெல்லாம் அதிகம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். ஏன் பண்ண மாட்டேன், இப்போ அழுறதெல்லாம் பண்றாங்க. இப்போ இந்த அடிச்சுட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு நம்மளே ரஜினிமா தான் அழுகுறோம். சரி நம்ம ஆம்பளைங்களும் அனுப்புறோம், ஆனா லேடிஸ் வந்து இப்போ வந்து கடந்து அடிச்சுட்டு இப்படி அழுறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி எந்த ஆக்ட்ரஸ் லேடி அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கு? இது அழகா டீசெண்டா தானே அழுகுது. வந்து ஆனாலும் ஓரளவு காமிச்சாதான் அந்த ஃபீல் கிடைக்குங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. ஆனா தமிழ்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்க தான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப மலையாள படங்கள்ல வந்து அதிக ஓவர் ஆக்டிங் இல்ல, தமிழ்ல வந்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? இப்ப இல்ல மலையாளம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, இப்போ அந்த இந்த மாடலை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க பாக்குறல்ல. கடைசி தமனா வச்சு ஒரு டான்ஸ் ஒன்று ஒருத்தர் ஆடுறாரு, செம காமெடி எழுது. இது ஆமா இப்ப ரீசெண்டா ஒருத்தர் தான் மஞ்சு வாரியரோட புருஷன், பேர் என்ன? திலீப். திலீப் வாய்ஸ் ஆஃப் சத்யராஜ் இல்லையா? வந்து அது கமர்ஷியல், அது வந்து கமர்ஷியல். சரி நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. போயிட்டே இருக்கும் பாஸ், இன்னும் முடிய மாட்டேங்குது, அப்படியே மூமெண்ட்லேயே இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும் போல இருக்கு. இவ்வளோ நேரம் ரோடு வந்து டிரைவிங் வந்து ஹெக்டிக்காக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சின்ன டபுள் லேன் ரோடு தான் இருக்குது, அது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாவது இந்த காடாவோட ஒரு அது பாக்கி எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் சிட்டி எப்படி டவுனு இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஓகே நம்ம கிளப் மஹிந்திரா கிட்ட போவோம். முன்னாடி சில சமயம் வயநாடு அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம், ஆனால் வெளியெல்லாம் பயங்கர டிராஃபிக். இருட்டுலாம் வந்து நேரம் அந்த பள்ளத்தில் விடுவோம். அங்கே பாரு எப்படி இருக்குது பள்ளம், சைடு கரெக்டாக சைட்லாம் ஃபுல்லாக அப்படி பள்ளமாக இருக்குது. ஆமாம், ஸோ ட்ரைவ் பண்ணி வரவங்க பார்த்து வாங்க. ரிசோர்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ நேரம்? 40 minutes. ரொம்ப நேரமா அப்படியே காட்டுது. டஃப் டிரைவ் தான் இல்லை, 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் நம்ம போக முடியல. அவ்வளோ சீக்கிரம் கிளம்பியே ஒன்னால தான் கொஞ்சம் 1 hour லேட்டு. ஹோட்டல் வந்தோம், சாப்பிட்றது காட்டோம். இது பீஃப் பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி, அது வந்து பீஃப் கறி. பீஃப் பிரியாணி வந்து ஆஃப் தான் சொன்னோம், ஆர்டர் பண்ணியிருக்கேன். டிபிக்கல் கேரளா பிரியாணி, அது வந்து பீஃப் கறி. ஓகே, பீஃப் ரோஸ்ட்டும் மட்டும் சாப்பிட்டு ஜூஸ் மேடம். கிளப் மஹிந்திராவோட வைத்திரி வில்லேஜுக்கு உள்ளே வந்துட்டோம். இதுதான் வில்லேஜ் அவுட்டர் சைடு, நல்ல க்ளீன்ஷாக வச்சுருக்காங்க. இது இவன் தான்டா முதல்ல ரிசார்ட் வச்சுருந்தான். இதுதான் சொல்லலாம். ஸோ இதுதான் கிளப் மஹிந்திரா. புக்கிங்காக வெயிட்டிங். அவங்க இதெல்லாம் கொண்டு வரணும். பாஸ்கர் பாருங்க, வந்ததும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்றாரு. வெல்கம் ட்ரிங்க். பாருங்க, என்னது விஸ்கியா பிராண்டியா? This is called the Vaitri village drink.
அதான் அதுக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரிங்காக இல்லை என்ன இளவோ யார் தெரியும். லெமன் டீடா அது. லெமன் டீ கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயிலெலாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து அவங்க வந்து அது முடிச்சுட்டு நம்ம ரூம் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து ஒரு டேம் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். டேமை போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் உள்ளே வந்து வண்டி வழியாக தான் கொண்டு விடுறாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ இதுதான் கிளப் மஹிந்திரா ரூமு. டீ வச்சுருக்காங்க, வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. இன்னும் வேணால் இந்த டீ வாட்டர் பாட்டிலாம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். டாய்லெட் ஓகே டைப் டாய்லெட், சோப்பு, டென்டல் கிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஷாம்பூ, எவ்ரிதிங் இஸ் தேர். இது ரூம், டபுள் பெட், டேபிள். ஒரு பால்கனி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பால்கனி இல்லை. மொத்தத்தில் ஓகே. ஆனால் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது வந்து நடந்து வர்றதுக்கு. ஓகே, நம்ம அடுத்து வேறு எங்கேயாவது கிளம்புவோம். கிராமத்தில் இந்த கிளப் மஹிந்திரா நம்ம நடந்து போய் பார்ப்போம். வழியில் நிறைய இடம் இருக்குது. என்னெல்லாமே ஆக்டிவிட்டிஸ், ஜிப்லைன் இதெல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்களா நான் பார்ப்போம். கிளப் மஹிந்திராவுடைய வெளிப்பாகம் எங்கள் ரூமு இந்த காட்டேஜில் இருக்குது. அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கு. பார்க்க அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. அந்த நேச்சுரல் இதாக இருக்குது. நான் ரொம்ப தூரம் நடக்கணும். வண்டி கூப்பிட்டா வருவாங்க. சரி நடந்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நடந்து போகிறோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே பீச்சில் வாக் பண்ணி போகலாம். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இதெல்லாம் பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. உங்கள் ரூம் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எப்போ வேணால் வந்து குளிக்கலாம். கண்டிப்பாக குளிக்கிறேன். சரி குளி. டெய்லி ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. வண்டி வேணும்னு நம்ம கேட்டால் வண்டி தருவாங்க. நடக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பிகாஸ் சாப்பிட்ட தீனி அந்த மாதிரி அவர் கண்டிப்பாக 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்ருக்காருங்க. அவர் கண்டிப்பாக நடந்து ஆகணும். அவர் தாங்க சிக்கன் பிரியாணி இன்னொன்று வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டது. பீஃப் ஃப்ரை, பீஃப் ரோஸ்ட்டு. சாப்பாடு போடாமல் கூட்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு 3 மணிக்கு சாப்பாடு போட்டிருக்கான். கிட்ஸுக்கு இந்த ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. சின்ன பசங்க வேணா வந்து பானாசுரா டேம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். டேமை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த டேம் வந்து லார்ஜஸ்ட் டேம் இன் இந்தியா. ஒரு ஏஷியாவில் வந்து 2வது பெரிய டேம். பானாசுரான்னு பேர் வந்து மகாபலியோட மகன் பானாசுரா. அதனால் அந்த அசுரனுடைய பேரை வச்சு பானாசுரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. டேமை வந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த ஃபுல்லாக ஜிப்லைன் எடுக்கிறாங்க. ஜிப்லைன்னா என்னன்னு தெரியல.
சும்மா கம்பியில் ஏறி உட்காந்தோன்னா தள்ளி விடுவாங்க. நீ கம்பியில் அப்படி பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு போய்ட்டோம். சிப்லைன் போட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ எதுவும் போகல. நெக்ஸ்ட் டேம் உங்களுக்கு காமிக்கிறோம், அவ்வளோதான். பெரிய டேம், இந்தியாவில் பெரிய டேம்ங்கிறதுனால காமிக்கிறோம், அவ்வளோதான். சிப்லைன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ 5 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு முடிஞ்சுது போட்டிங் எல்லாமே. நாங்கள் வரும்போதே லேட் ஆகிடுச்சு. ஸோ வர்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த படிலாம் ஏறணும். ஸோ வயசானவங்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பார்த்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது சார். இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஏன்னா கூட வர்ற வயசானவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாரு, அதனால தான் சொன்னேன். ஸோ இதுதான் பானாசாகர் டேம். வேறு லெவலில் இருக்கலாம். ஈவினிங் இது இப்போ சன்செட் சூப்பராக இருக்குல்ல. டேம் நிறைய பார்த்தவங்களும் இருப்பாங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ இது இந்தியாவிலே பெரிய டேமுங்கிறதுனால இதை எடுத்து காமிச்சேன். வர்றவர்கள் விருப்பமுள்ளவர்கள் வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். எடுத்திருக்கேன். போட்டிங் லாஸ்ட் போட்டு சர்வீஸ் ஏன்னா முடிஞ்சிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் கூட போட்டிங் போகலாம்னு நினச்சோம். லேக்கில் போகிறதோட இந்த மாதிரி டேமில் போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதான் லாஸ்ட்டு, முடிஞ்சிடுச்சு. அவருடைய பேக்ரவுண்டில் சூரியன் தெரியுதா, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. நான் எங்களுக்கு இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு சூரியனை பாருங்கள். ஆவா, ஒரு வழியாக இதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இனி ஏதாவது வழியில் பார்க்க முடிஞ்சாரா பார்க்கலாம், இல்லைன்னா அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு காலைல ஆரம்பிக்கலாம். செம்ம டயர்டாகிடுச்சு. ஏன்னா நேற்று சென்னையிலேருந்து வந்து அப்படி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அப்படி ட்ராவல் பண்ணி வந்து டயர்டாகிடுச்சு. ஓகே, அதனால் எல்லோரும் லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணுன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டேங்க. இப்போ பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்க்குறேனே, ஒரு வேளை பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சத்தியமாக பண்ணாதீங்க. எவ்வளோ கூட இந்த மாதிரி வயிற்றுச்சல் கொஸ்டின் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சொன்னேங்கிறதுக்காக பண்ணா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க, எல்லாரும் பண்ணிருங்க. ஓகே, பாய் பாய்.